திரு சந்திரசேகர், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். 50 இடங்களில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது என்று பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு வர சூழல்ல எப்படி காங்கிரஸ் ஆட்சி அமையும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அது அவர்களுடைய விருப்பம் அல்லது கனவுன்னு வச்சுக்கிங்களேன். கனவு தான். நீங்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தல், இப்போ நம்ம ஒவ்வொரு கட்டமாக பேசிகிட்டு இருக்கோம். முதல் கட்டம் எப்படி முடிந்தது, இரண்டாவது கட்டம் எப்படி முடிந்தது, மூன்றாவது கட்டம்னு முடிந்ததுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் மோடியுடைய அவர்களுடைய இப்போ பிரச்சார யுக்தின்னு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா தேர்தலே தேர்தல் தேதிகளே அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ப தான் நிர்ணயிக்கப்பட்டது. இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு யுக்தியை கையாண்டு தேர்தல் ஆணையம் தானே அட்டவணை வெளியிட்டு, தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுடைய ஆணையம். பாஜக தான் நியமித்திருக்கிறார்கள். அந்த 3 ஆணையர்களும் நியமனம் செய்தது யார், எப்படி நியமனம் செய்யப்பட்டார்கள், அது ஒரு கதை. போனோம்னா அது வேற விஷயமாகும். ஒரு சுயேட்சையான ஒரு தேர்தல் ஆணையம் என்பது இப்பொழுது இல்லை என்பதுதான் மக்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மை என்பதை பல விஷயங்களில் அவங்க நிரூபிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எப்பொழுதுமே இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பேசினதுக்கு நட்சத்திர பேச்சாளர் யார் பேசினாலும் அவர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இன்றைக்கு மோடி அவர்களுக்கு பயந்து கொண்டு யாருக்கு அனுப்பியிருக்காங்க, நட்டாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ராகுல் காந்திக்கு நேரடியாக அனுப்பலாம். நேரடியாக அனுப்பிச்சு நாங்கள் அனுப்ப சொல்கிறோமே, எங்களுக்கு தான் அனுப்புங்கன்னு சொல்கிறோமே. நீங்கள் அதை மட்டும் ஏன் வயலேட் பண்ணுறீங்க? நீங்கள் யாருக்கு அனுப்புவீங்களோ அவர்களுக்கு ஏன் அதற்கு முன்பு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அதற்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் சுர்ஜிவாலாவுக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி 48 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இவர் பேசும் பொழுது மட்டும் வேண்டுமென்றே அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணி அவங்க பாஜகவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். எடுத்துக்கிட்டு போனால் நாங்கள் கொடுக்கின்ற அல்லது எதிர்க்கட்சிகள் கொடுக்கின்ற எந்த புகாருக்கும் அவர்கள் ஒழுங்கான நடவடிக்கை எடுப்பதில்லை. ஆனால் ஆளும் கட்சி கொடுப்பதற்கு முன்பே பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. அது தேர்தல் ஆணையத்தை பற்றி. ஆனால் இவர்கள் இவர்களுடைய வசதிக்காக வைத்து கொண்டால் கூட நீங்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர் மோடி அவர்களுடைய முகமூடி முகத்திரை கிழிந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா முதல் கட்ட பிரச்சாரம் அவர் தமிழ்நாட்டை வசதியாக வச்சுக்கிட்டார். முதல் கட்ட இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அமோக ஆதரவு பெருகி கொண்டு இருக்கு. எந்த விதத்தில் ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அவர் முகத்தையும் காட்டுறாங்க. இன்னைக்கு மோடி அவர்களுடைய முகம் ஒன்றை மட்டும்தான் காட்டி பாஜக பிரச்சாரத்தில் ஈடுபடுது. ஏன்னா தேர்தல் அறிக்கையை நம்பவில்லை, அவர்களுடைய சாதனை என்று எதுவும் இருக்கிறதா என்று சொல்ல முடியவில்லை அவர்களால். இப்படி பல விஷயங்களை நம்ம கோடிட்டு காட்ட முடியும். முதல் கட்ட பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களும் நடந்துச்சு. முதல் கட்ட தேர்தல் நடந்த பொழுது 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்த பொழுது என்ன பேசினார், வாரிசு அரசியல், ஊழல் என்று எடுத்துக்கிட்டு போனார். ஆனால் மேடையில் இங்கே தமிழ்நாட்டிலேயே மேடையில் திரும்பி பார்த்தா எல்லாம் வாரிசுல உட்காந்துருந்தாங்க. கட்டிப்பிடித்ததெல்லாம் வாரிசை கட்டிப்பிடித்தாரு. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி? தமிழ்நாட்டிலேயே அவருடைய கூட்டணியிலேயே, பாஜக கூட்டணியிலேயே சொல்கிறேன், அவருடைய மேடையிலேயே இருந்தாங்களேங்க. அவர் யார் கட்டிப்பிடித்தது, கை கொடுத்துனது எல்லாம் வாரிசுகள் தான். அதை பற்றி பேச முடியல அவரால். ஆக இவர் ஒவ்வொன்றிலும் ஊழல் என்று சொல்லும் பொழுது பல ஊழல். அப்போ தான் தேர்தல் நிதிப்பத்திர ஊழல் வந்த உடனே அதை பற்றி ஊழலை பற்றியே பேச முடியவில்லை அவர்களால். தேர்தல் நிதிப்பத்திரத்தில் உலகமாக ஊழலாக பாஜக முன்னிறுத்தப்பட்டது. மோடி அவர்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறார், பிரதமருக்கும் அதில் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஊழல் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனப்பட்டது. அதனால் அதை பேசலை. சரி, 2ஆம் கட்ட தேர்தலுக்கு என்ன பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொன்னால், உயிர் இருக்கும் வரை கர்நாடகா தேர்தல் நடந்த உடனே அங்கே போய் எடுத்தார். கர்நாடகாவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, இந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை நான் உயிர் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் அங்கேயே இருக்குது, மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்பது 10 வருடம் தன்னை ஆட்சி செய்த ஒரு பிரதமருக்கு தெரியவில்லை என்பதே ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் நீங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்கிறாரு. இல்லை, எந்த விதத்தில் சொல்லியிருக்கோம். நீங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஒப்பீடே எடுத்துக்கிட்டிங்கனாக்க, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை 48 பக்கம். அதில் நாங்கள் ஒரு முஸ்லீம் என்ற வார்த்தையை குறிப்பிடவே இல்லை. ஜிஎஸ்டி 14 முறை வருது, வேலை 36 தடவை, வேலைவாய்ப்பை பற்றி 36 இடத்துல குறிப்பிட்டிருக்கோம், இடஒதுக்கீடை பற்றி 6 இடத்துல குறிப்பிட்டிருக்கோம், விலைவாசியை பற்றி 3 இடங்களில் குறிப்பிட்டிருக்கோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை சமூக நீதியை பற்றி ஒரு 4 இடத்துல சொல்லியிருக்கோம் நாங்கள். அதே மாதிரி சமூக நீதி, மாற்றுத்திறனாளி, 3ஆம் பாலினத்தவர் பற்றி கூட 3 இடங்களில் குறிப்பிட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். இத்தனைக்கு 48 பக்க தேர்தல் அறிக்கை தான். ஆனால் பாஜக 76 பக்க தேர்தல் அறிக்கை. அதில் மோடி என்ற வார்த்தை மட்டும் 67 பக்கம் இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், இது ஒரு வார்த்தை அந்த இதில் இல்லை. முஸ்லீம் என்று ஒரு தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுவும் பிரிவினையை நோக்கி முஸ்லீம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமூக நீதி என்ற வார்த்தை இல்லை. மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர், இது பற்றி எந்த விதமான கோடிட்டு காட்டவும் இல்லை, ஒரு முறை கூட குறிப்பிடப்படவில்லை. இப்படி இருக்கும்பொழுது அவங்க தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, இது மாதிரி ஒரு கூட்டணி உருவாகாது, எதிரணி உருவாகாது, இந்தியா என்ற கூட்டணி உருவானவுடன் இவர்களுக்கு உருவாகி கலைந்து விடுவார்கள்
இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வார்கள், தேர்தல் வரையே ஒன்றாக இருக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு கூட அந்த கூட்டணி ஒன்றாக தேர்தலை சந்திக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் மற்றவற்றை குறிப்பிடலாம், அது ஒன்று இரண்டு எங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, கேரளாவை கூட குறிப்பிடலாம். ஆனால் அங்கும் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணியில் தான் அந்த கட்சி இருக்க போகிறது. இதுதான் எங்களுடைய புரிதல். ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கும் எண்ணம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது கூட்டணியாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது, இந்தியா கூட்டணி முன்னேறுகிறது என்கின்ற பொழுது அவருக்கு ஒரு பதட்டம். அடுத்த கட்டமாக ஒரு அவதூறுகளை அள்ளி வீசுங்க. நீங்கள் தான் ராகுல் காந்தியை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், நீங்கள் அந்த கட்சியே ஒன்றுமில்லைன்னு சொல்கிறீங்க. ஏன் காங்கிரஸையும் ராகுல் காந்தியை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? காங்கிரஸ் தான் ஒன்றுமில்லை. நீங்கள் காங்கிரஸ் புக் பாரத்னு ஆரம்பித்தவங்க இன்றைக்கி பேச முடியல. இன்றைக்கி காங்கிரஸ் வந்தால் அப்படின்னு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் காங்கிரஸ் வரப்போகிறது என்ற அச்சம் உங்களுக்கு இருக்குன்றதான் அர்த்தம். ராகுல் காந்தி ஜெயிச்சா 4-5 பேர் பிரதமரா வருவாங்க. இருக்கட்டும், அது நாங்கள் யாருமே அங்க இல்ல, அது நாங்கள் பார்த்து கொள்ளுகின்ற வேலை. அதாவது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். இவர் பிரதமரை வைத்துவிட்டு எம்பிக்கள் தேர்தலை நடத்துவதில்லை. இது வந்து US முறையோ UK முறையோ உள்ள தேர்தல் நடைமுறை கிடையாது. இந்தியா என்பது ஜனநாயக நாடு. எம்பிக்கள் கூடி பிரதமரை தேர்ந்தெடுப்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3ஆம் கட்ட தேர்தலுக்கு பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா என்ன சொல்லிட்டாரு? பாகிஸ்தானுக்கு வந்துட்டார். எங்க போய் பேசுறாரு? குஜராத்தில் போய் பாகிஸ்தானை பத்தி பேசுறாரு. பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரதமர் ஆகணும் அங்க உள்ள பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஆனால் யார் என்ன செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் இவருடைய முகமூடி கிழியுதுன்றதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, முதல் கட்டத்தில் அந்த வாரிசு அரசியலும் எடுபடவில்லை. 2ஆம் கட்டத்தில் அந்த முஸ்லீம் இஸ்லாமியர் என்று பேசும்பொழுது இன்றைக்கு அதே அடிப்படையில் குஜராத்திலேயே இடஒதுக்கீடு இருக்கு. இவருடைய மாநிலமான குஜராத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. அதுவே தெரியாமல் ஒரு பிரதமர் பேசுகிறாரா என்ற கேள்வியை மக்கள் வச்சாங்க. பேசலாம். அடுத்தடுத்த கட்டத்துல ஆமா, அது மாதிரி மூன்றாவது கட்டத்தை பத்தி பேசிருக்கேன். மூன்றாவது கட்டத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. நான் தொடர்ந்து பேச 400 ராஜீவ் காந்தியினுடைய அந்த இலக்கையும் தாண்டி நாங்க வந்துருவோம். 400 எல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல, அது இவர் சொல்றாரு. மோடி அவர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லாம அதை பேசுறதை விட்டாரு, இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொரு 100 நாள் செயல்திட்டம்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் புதிய ஆட்சி அமைஞ்சோனே 100 நாள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் திட்டம் போட்டாங்களா? இவர்களுக்கு நம்பிக்கையின் வெளிப்பாடு. தேர்தல் இஷ்யூ இல்லைங்க. நீங்க 2004 2014 சார் சொன்னார்ல, நீங்க இந்த இவர்களுடைய 2014 2019 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. மோடி என்ற பிம்பம் 2014 2019 ஒரு மக்களை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய ஒரு செய்தி, புல்வாமா தாக்குதல் என்ற ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் மைனஸ் ஆகிருக்கணும், பாஜக வீழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதை வைத்து ஒரு பாகிஸ்தானில் ஸ்ட்ரைக் பண்ணோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்னு சொல்லி மக்கள்கிட்ட தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடி தான் வர வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இஷ்யூவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேடுவது, ஏன்னா அன்றைக்கு இருக்கின்ற ஒரு விஷயத்தை மக்கள் நம்பினாங்க. இவர்கள் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் அவர்களுடைய எந்த விஷயத்தையுமே அவர்கள் முன்னெடுத்து செல்லவில்லை, அவர்கள் சொன்ன விஷயத்தை காப்பாற்றவில்லை. அதனால் மக்கள் நம்பலை. நீங்கள் கடைசியாக சொன்னார்ல, இளவரசர்னு சொன்னார்ல, அதற்கு பிரியங்கா காந்தி அவர்கள் கூட ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அந்த இளவரசர் தான் நடந்து சென்று ஏழை மக்களை எங்களையெல்லாம் சந்திச்சார். ஆனால் இவர் சக்கரவர்த்தியாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் சக்கரவர்த்தியாக இருந்து அந்த ஒரு இளவரசர் தூசி கூட வயநாடுல போட்டுட்டாலும் கூட அங்க தோத்துருவோன்னு பயந்துட்டு இப்ப அமெரிக்கா கூட ரேபரேலிக்கு போயிட்டாரு. அதுதான் அந்த சக்கரவர்த்தி. எப்படி இந்த சக்கரவர்த்திக்கு பதில் சொன்னார். அந்த நீங்க சக்கரவர்த்தியா இருக்கீங்க, ஹெலிகாப்டர்லையும் விமானத்திலையும் குஜராத்ல இருந்து போயிட்டு ஏழை தாயின் மகன் என்று சொல்லி விமானத்திலையும் ஹெலிகாப்டர்லையும் பறக்குறீங்க, ஒரு தூசி கூட சட்டையில படியாம நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆக சக்கரவர்த்தியை விரும்பவில்லை, இளவரசரை தான் மக்கள் விரும்புறாங்கன்றது தான் சொன்னாங்க, பிரியங்கா காந்தியும் சொன்னாங்க. அதே தான் இன்றைக்கு பாகிஸ்தானை பற்றி சொல்கிறாரு. பாகிஸ்தானில் கடந்த 40 ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்கு எந்த பிரதமருமே விசிட் பண்ணலங்க. ஆனால் இன்னொன்று, எந்தவித அழைப்புமே இல்லாமல் அங்கே போய் ஒரு பாகிஸ்தானில் போய் பாயசம் சாப்பிட்டு வந்தவர் இவர். இந்த பிரதமர் தான் நாடுல ஒரு நட்புறவை தொடருவதற்காக ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது தப்பா? புதிய முயற்சியா அது? பாகிஸ்தான்ல எந்தவித அழைப்பு இன்னும் பாகிஸ்தானுக்கு போக கூடாது என்று சொல்லவில்லை. நீங்கள் வந்து பாகிஸ்தான் என்று எதிரி நாடாக இங்கே சித்தரித்துக் கொண்டு விட்டு நீங்கள் போய் அங்க என்ன செய்தீர்கள், அதனால் என்ன சாதித்தீர்கள் என்பதை சொல்லணும்ல. ஒரு நேர்மறை சிந்தனை செயல்பாடை தொடங்கலாம். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? நீங்க போய் வந்ததுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல விமானப்படை விமானத்துக்காக ஃபைன் போட்டாங்க. அதை கட்டினாங்க இந்தியா, தெரியுமா உங்களுக்கு? இவர் போய் வந்ததுக்காக எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் விமானப்படை விமானம் உள்ள என்ட்ரி ஆனதுக்காக அவங்க விமானப்படை விமானத்துக்கு ஃபைன் போட்டது தான் மிச்சம். இவர்கள் இந்த 40 ஆண்டுகளில் இவர்கள் செய்தது எல்லாம் பாகிஸ்தான் என்று சொல்லி இங்கு உள்நாட்டில் இந்த 10 ஆண்டுகள் பாஜக இல்லைங்க. இவர்கள் பண்ணது 40 ஆண்டுகளில் செய்யாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள்னா இதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் செல்வம் குறிக்கிறாரு. செல்வம் சுருக்கமா, ஒரு நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய விமானம் அந்த நாட்டில் எப்படி லேண்ட் ஆக முடியும்?
என்ன சார் சந்திரசேகர் சார் போற போக்குல உங்களாட்ட அள்ளி விடுறீங்க. சரி. அதனால இதெல்லாம் தவறான தகவல். நீங்க போற போக்குல அள்ளி விடுறீங்க, தவறான தகவல். அவரே சொன்னதுதான், திடீர் சர்ப்ரைஸ் விசிட் போய்கிட்டே இருந்தாரு, திடீரென்று இறங்கினார் என்பது அவர்களே சொன்னதுதான். இது வந்து அரசாங்க சார்பில் வைத்ததுதான், நான் சொல்லல. இது அரசாங்க சார்பாக கொடுத்தது தான். நீங்கள் இதே இதில் நீங்கள் காந்தகாரில் விமான கடத்தல் நடந்துச்சு, தீவிரவாதிகளை விடுவிச்சிங்க. அது எந்த பீரியடில்? பாஜக பீரியடில் 99ல். அதே இது கார்கில் வார், அது யுத்தத்தில் உள்ளே வந்ததே தெரியல. ஒரு மாடு மேய்த்த சிறுவன் வந்து சொன்ன பிறகு தான், தகவல் சொன்ன பிறகு தான் உள்ளே ஊடுருவியதே தெரிஞ்சிச்சு. அதுவும் நடந்தது பாஜக ஆட்சியில் தான். அதே மாதிரி பாகிஸ்தான் இதுலேருந்து ஊடுருவி தீவிரவாதிகள் பாராளுமன்றத்தில் தாக்குனது எந்த பீரியடு? பாஜக பீரியடு தான். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஒரு வரலாற்றில், உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பாகிஸ்தானையே பிரித்து, கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கிய வரலாறு எங்களுக்கு இருக்குது. பாகிஸ்தானை உடைத்த வரலாறு தான் எங்களுக்கு இருக்கே தவிர, இன்றைக்கு உள்ளே வந்த சீனா உள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னால், சீனா என்ற வார்த்தையே இதுவரைக்கும் இதுவரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் ஒரு சீனா என்ற வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவிற்கு தான் இவர்களுடைய தைரியம் இருக்கிறது. இன்னொன்று, உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்புன்னு சொல்றீங்க. எந்த பிரதமரும் ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு அதிபருக்கோ அல்லது பிரதமருக்கோ வாக்கு கேட்டதில்லை. இவர் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னது யாரு? அதுவும் மோடி தான். இந்த வரலாறுகள் தான் இவர்களுக்கு இருக்கு. எதிர்மறை வரலாறு. அதுதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய இந்திய நாட்டோட சிறப்பே வந்து அணிசேரா கொள்கை தாங்க. அதை வகுத்து தந்தது காங்கிரஸுங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இவர் செயல்பட்டார். இன்றைக்கு அண்டை நாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? பூட்டான், இலங்கை, மாலத்தீவு எல்லாம் உட்பட எல்லாம் அனைத்தும் இன்றைக்கு நம்மோடு நல்லுறவுல இல்லை. அதற்கு காரணம் இன்றைக்கு வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சரியாக இல்லை என்பதுதான். தொடர்ந்து ஆக உள்நாட்டு கொள்கையிலும் தோல்வி, வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வி. அந்த பதட்டம் தான் இவர்களுடைய பேச்சில் தெரிகிறது, பிரச்சார பேச்சில் தெரிகிறது. கண்டிப்பாக இன்னும் 3 கட்டத்திலேயே இவ்வளவு பதட்டம் இருக்கு. இன்னும் ஒரு 4 கட்டம் போகும் பொழுது முற்றிலுமாக மோடி என்பவரை மக்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி மக்களோட திட்டங்கள் இதிலெல்லாம் கூட டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது மாதிரி டேட்டா இல்லாமல் தான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 400 என்பதுமே ஒரு டேட்டா இல்லாமல் தான் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் தென் மாநிலங்கள்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு இல்லை, கேரளா இல்லை, நேரடியாக நான் இலக்கு எப்படி வைக்க முடியும்? நீங்க இன்னைக்கு கர்நாடகாவில் கடந்த முறை ஜெயிச்சிருந்தாங்க 28 தொகுதியில் சொல்றாங்கல்ல, அது இலக்குன்னா கலை யதார்த்தம் இருக்கு. நாங்க எதனால் ஜெயிப்போம்ன்றது சொல்றோம். ஆனால் இன்னைக்கு கர்நாடகாவில் ஜெயிப்போம்னு சொல்ல முடியுமா? அதே 28 தொகுதியில் 25 ஜெயிக்க முடியும் சொல்ல முடியுமா? அது மாதிரி கிட்டத்தட்ட 80% தொகுதிகள் ஜெயிச்ச தொகுதிகள்லாம் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. இன்னைக்கு அவங்க ஏற்கனவே 80-90% ஜெயிச்ச மாநிலங்கள்லாம் இருக்கு. அதுலேயே குறையும் அவங்களுக்கு. ஆக இவர்கள் 400 என்பது எட்ட முடியாத இலக்கு என்பது அவர்களுக்கும் தெரியும். நீங்க இன்றைக்கு ராஜபுத்திரர்கள் அங்கு விரட்டுறாங்க, இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கே செல்ல முடியல. இன்றைக்கு ஆந்திராவுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க, கூட்டணி கட்சியே வர வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கட்டங்களில் இவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்பது மக்களுக்கே புரிகிறது, அவர்களுக்கும் புரிகிறது. கண்டிப்பாக அந்த இலக்கு என்பது இல்லை, தோல்வி என்பது அவர்களுக்கு உறுதி.